மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் திருச்சியிலிருந்து தனியார் நிறுவனத்தில் வந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் நிறுவனம் ஸ்பார்க்கிள் ஃபினான்ஸ், ஓல்ட் அக்ரகாரம், தென்னூர், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்திற்கு டெலிகாலருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது தனியார் மருத்துவமனைக்கு ஒரு 3 பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க. செவிலியர்கள் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஎஸ்சி நர்சிங் மற்றும் டிஜிஎன்எம் முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அக்கௌண்டண்ட்டுக்கு டேலியில் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க. ஆயாக்கு மருத்துவமனையில் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த மருத்துவமனை ரங்கநாதபுரம், புத்தூர், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது காமதேனு கீ ஃபார்ம்ஸ், திருச்சியில் அமைச்சிருக்கு. பேக்கிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க. 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது தமிழர் ஃபார்ம், எதுமலை, திருச்சியில் அமைஞ்சிருக்கு. ஆட்டு பண்ணை வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வேலை நேரம் காலை 9 மணி முதல் 6 மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க. 9,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது வியாப்னி இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. டெய்லர் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. 2லிருந்து 3 வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 9,000 சம்பளம் தராங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கார் நிறுவனத்திற்கு 2 வீலர் மற்றும் 4 வீலர் துறையில் அனுபவம் உள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் மேனேஜர் 70,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சேல்ஸ் மேனேஜருக்கு 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. கார்ப்பரேட் டீம் லீடருக்கு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கிருஷ்ணா இன்ஜினியரிங், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. சைட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் பேராமெடிக்கல் நிறுவனத்திற்கு சேல்ஸ் பர்சன் ஆண்கள் கேட்டிருக்காங்க. 25லிருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 சம்பளம் ப்ளஸ் 5,000 ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வீலர் வித் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க. ஏரியா சேல்ஸ் மேனேஜருக்கு 25லிருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 30,000 சம்பளம் ப்ளஸ் 5,000 ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கு 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் தில்லை நகர், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஸ்ரீ சத்யா பிளைவுட்ஸ், மதுரை ரோட், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. டாடா ஏஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 14,500 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாக்குமட்டை பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மிஷின் ஆப்ரேட்டர்கள் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் LKR என்டர்பிரைசஸ், விஜயநகரம், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது EK எடிபிள்ஸ், இந்த நிறுவனத்திற்கு குக்கிங் மற்றும் சப்ளையர் கேட்டிருக்காங்க. குக்கிங்க்கு 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம், சப்ளையருக்கு 400 ரூபா ஒரு நாள் சம்பளமாக கொடுக்குறாங்க.
மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் ராமலிங்க நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸ் பை 2 வீலர் லைசன்ஸோட கேட்டிருக்காங்க. சிஸ்டம் நாலேஜும் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 30 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் பஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கேஸ்ட்ரோ கேர் ஹாஸ்பிட்டல் தில்லை நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. வார்ட் பாய்ஸ் மற்றும் ஆயா கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி 55 வயதுக்குள்ளே கேட்டிருக்காங்க. இந்த வேலையில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க விலாசத்துக்கு நேரில் வர சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஎம் செக்யூரிட்டி சர்வீஸ் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டைட்டான் ஷோரூமுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஃபுட் சிட்டி சூப்பர் மார்க்கெட் ராஜாராம் சாலை கேகே நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. 4 பதவிக்கு கேட்டிருக்காங்க. மேனேஜர், பில்லிங் கேஷியர், பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ்கள் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தாப்புல சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பிருந்தாவன் பள்ளி தனியார் பள்ளியில் கம்ப்யூட்டர் டிசைனிங் தெரிந்த பெண்கள் கேட்டிருக்காங்க. சிறு குழந்தைகளை கவனித்து கொண்டு வகுப்பறைகளை சுத்தமாக வைத்து கொள்ள ஆயாக்கள் கேட்டிருக்காங்க. பள்ளி வேன் ஓட்ட டிரைவர் மற்றும் கிளீனர்கள் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் உணவு தயாரிக்கும் நிறுவனத்திற்கு வெப் டிசைனர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பெண்கள் டிகிரி முடித்தவங்க கம்ப்யூட்டர் நாலேஜோட ஒருத்தர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது விஜய் பால் நிறுவனத்திற்கு திருச்சியில் தங்கி வேலை செய்யக்கூடிய டிரைவர்கள் கேட்டிருக்காங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. 18,000 முதல் 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சமையல் வேலைக்கு ஆண்கள் பெண்கள் தேவை. திருச்சி கண்டோன்மெண்ட்டில் அமைந்துள்ள YWCA பெண்கள் விடுதிக்கு தங்கி பணிபுரிய பெண்கள் மற்றும் ஆண்கள் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தகுந்த சம்பளமும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது குமுதம் சூப்பர் மார்க்கெட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. விற்பனை பிரிவில் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட், டோர் டெலிவரி, சூப்பர்வைசர், பில்லிங் மற்றும் டேட்டா என்ட்ரி இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. இது எல்லாமே திருச்சி மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு. அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க. உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க. மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.